அருள்மிகு கொப்புடையம்மன் கொப்புடைய நாயகம்மன் திருக்கோவில் வார சந்தையானது புதுப்பித்து ஏற்கனவே இருந்த பழைய கட்டிடத்தை அப்புறப்படுத்தி 1,50,00,000 மதிப்பீட்டில் 90 கடைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த வார சந்தையானது வாரந்தோறும் திங்கட்கிழமை இயங்கிட்டு ஒரு கோவில் இல்லை, எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் நகராட்சி மாநகராட்சியாக இருந்தாலும் அங்கே அவங்களுக்கு அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படியும் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக வருமானம் பெருக்கிறதுக்காக கோவில்லையோ இல்லை அந்த நிர்வாகத்துக்கு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் வருமானம் பெருக்கிற விதத்தில் உள்ள ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது பழக்கம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இங்கேயுமே சுமார் 6.25 ஏக்கர் இடமானது இந்த பகுதியில் காரைக்குடி பகுதியில் கோவில் கண்ட்ரோல்லே இருக்குது. அதில் ஒரு 16 சென்ட் கிட்ட இடம் நம்ம இப்போது எடுத்திருக்கோம். 16 சென்ட் கிட்ட. ஒவ்வொரு கடையும் சுமார் 90 சதுர அடி அளவில் கட்டப்பட்டிருக்கு ஆவரேஜாக. ஸோ இந்த 90 கடைகளுமே மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். மேலும் இங்கே எம்எல்ஏ பேசும்போது சொன்ன மாதிரி அடிஷ்னல் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஒரு கல்யாண மண்டபம் கட்டலாம். அதே போல் இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிலையுமே இன்னும் ஏஜேசி கிட்ட பேசும்போது டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அதே போல் கட்டி இருக்கிற கடைகளுக்கு பாத்வே கொடுக்கணும். இந்த மாதிரியான இன்னும் வேலைகள் நிறைய பண்ண வேண்டியதாக இருக்கு. பட் கடை இல்லாத ஒரு சூழ்நிலை. அறநிலையத்துறையின் சார்பில் அருள்மிகு கொப்புடையம்மன் திருக்கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இந்த நிலத்தில் நீண்ட நெடுங்காலமாக நடந்து வருகின்ற வாரச்சந்தை அதனுடைய வசதிகளை மேம்படுத்தி பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியை சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்திருக்கின்ற மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த துறையை கடந்த 3 ஆண்டு காலமாக சிறந்த முறையில் செயல்படுத்தி பல்வேறு திருப்பணிகள் குடமுழுக்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றி திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் மீட்டெடுத்து துறைக்கு சிறப்பை தேடி தந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையுடைய அமைச்சர் கே சேகர்பாபு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதையொட்டி இந்த வாரச்சந்தை திங்கட்கிழமை வாரச்சந்தை கூடுகின்ற இந்த இடத்தில் நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் பணிகளை கடந்த 3 ஆண்டு கால திராவிட மாடல் அரசின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் சாதித்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திலே கூட இந்த 3 ஆண்டு காலத்தில் பல்வேறு அறிவிப்புகள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு அவைகள் படிப்படியாக அறிவிப்பாக மட்டுமில்லாமல் அவைகள் செயல்படுத்தப்பட்டு செயல் வடிவம் பெற்றிருக்கிறது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏறத்தாழ 114 திருக்கோயில்களில் பணிகள் எடுக்கப்பட்டு அவற்றில் 73 பணிகள் குடமுழுக்கு பணிகளாகவும் இதர பணிகளாக 41 பணிகளும் என்று வகைப்பாடு செய்யப்பட்டு 24,49,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் எல்லாம் நடைபெறுகிறது. அதில் பல்வேறு பணிகள் குறிப்பாக 114 பணிகளில் 51 பணிகள் இதுவரை முழுமை பெற்று பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டு எஞ்சிய 63 பணிகளும் தொடர்ந்து
அதனுடைய பணிகள் நடந்து வருகிறது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காரைக்குடி நகரம் வளர்ந்து வருகின்ற பெருநகரம். இங்கு பல்வேறு திருக்கோயில்கள் பழமையும் தொன்மையும் நிகழ்ந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அரசு தான் நல்லரசு என்று சொல்ல முடியும். அத்தகைய நல்லரசுக்கு இலக்கணம் எடுத்துக்காட்டுனா மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற இந்த திராவிட மாடல் அரசு தான் என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே எடுத்து சொல்லி, இன்று 1,50,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டிருக்கின்ற 90 திங்கட்கிழமை வாரச்சந்தை கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு இதை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி